வீட்டுல குருவி கூட்டு போனாங்க சின்ன வயசுல. நம்மளுக்கு லாஜிக்லாம் பார்க்க மாட்டோம். நம்மளுக்குலாம் படம் பிடிக்கும், அதான் எல்லாம் இதுதான்ன்றது. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பிடிச்ச படம் தான். வேட்டைக்காரன் தான் ரொம்ப பிடிச்சது, எக்ஸ்ட்ரீம். எனக்கு ப்ரோ. ஆனா ஆனா இல்ல, எனக்கு பர்சனலா கேட்டா கில்லியை விட திருமலை தான் பிடிக்கும். அதான் கேரக்டர். ஆனா கில்லி மாதிரி ஒரு ரிப்பீட் வேல்யூ படம் யாருக்கிட்டே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ரிப்பீட் வேல்யூ இருக்கும். அது எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல படம், ஒரு சூப்பர், அந்த ரிப்பீட்டா பாக்குற மாதிரி இருக்கும். ரிப்பீட் வேல்யூக்கே ரிப்பீட், புரியுதா? கில்லி மாதிரி ஒண்ணு எங்கேயுமே இல்லை. பில்லா நான் தியேட்டர்ல பார்த்துருக்கேன் ப்ரோ. பில்லா ஒன்லாம் அது சும்மாடா, அது ஏ சென்டர் படம். அவனே தான் இல்ல எப்படி அதுல எடுத்திருப்பான்னு தெரியும், ஹைலைட் நமிதா என்னன்னா நயன்தாரா வச்சு. நயன்தாராவை நான் தியேட்டர்ல பார்த்தேன் அந்த வயசுல. இல்ல யோசிச்சு பாரு நவீன, பில்லா பத்தி இவனை கூட்டு போயிருக்காங்கன்னா உண்மையில உன்னை யார் கூட்டு போனா? வீட்டுல ஃபேமிலியா கூட்டு போக மாட்டாங்களே, உனக்கு கழுத்தா மட்டும் இல்ல அடிப்பாங்க. ஃபேமிலியா தான் இல்ல ப்ரோ. ஒண்ணு அதான் ஒண்ணு வந்துட்டு இவனை கண்ணை கட்டின்னு பார்க்க வச்சிருப்பாங்க. இரு தெரியல, எனக்கு தெரியல. ஆனா ஏதோ பார்த்திருக்கேன் போல நயன்தாராவை. வேற ஏன் ப்ரோ? இல்ல அடம்பு இல்லடா, இல்ல ரொம்ப அடம்புச்சு போனது நண்பன். ஒரு நண்பன் ரொம்ப நல்லா அடம்புச்சு அடம் பிடிச்சி போனது. போன தலைவா ப்ரோ, தளபதி. இது தலைவா தலைவாலாம் எனக்கு ரிலீஸ் ஆச்சானே தெரியல நடுவுல. இதுல அதுக்கு அடுத்து பிரச்சனை வர போயிருக்குது. ஸ்கூல்ல எல்லாம் பேசியிருந்தாங்க அந்த டைம், ஸ்கூல் இது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டொக்கமாடு தெரியுமா? அப்ப டொக்கமாட்ஸ் ஆமா இதெல்லாம் ஆமா, வந்து தான் நம்ம தலைவா தான் டொக்கமேடா அது தலைவா அப்பெல்லாம். ம், ஆ, தலைவா துப்பாக்கி. தலைவா இல்ல தலைவாது தான் வரும். தலைவாது வந்துட்டு வரும்போது படம் தான் ரிலீஸ் ஆகல. ஆனா ஏதோ கொஞ்சம் கட் பண்ற மாதிரி இருந்தது தான். அதுக்கடுத்து கொஞ்சம் லேட் ரிலீஸ் ஆன மாதிரி இருந்தது. ஆனா வீட்டுல கூட்டின்னு போல, லேட் ரிலீஸ் இது இதெல்லாம் கூட்டின்னு போல. அப்படியே அந்த படம் போயிடுச்சு. தலைவன் மட்டும் தான் தேட்டர் சூர்யா ரிலீஸ் அது ஆச்சு. நான் ஏழாம் ஒரு நல்லா அடம் பிடிச்சி போனேன் ப்ரோ. ஜில்லா தேட்டரு, கத்தி தாண்டா நான் மறக்க முடியாது மோன. காசி தேட்டரு, ஆனா கத்தி தான். நல்லா மிஸ் பண்ணது பார்த்தா நடுப்புற புலியும் தெரியும் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஏன்னா புலி எங்க வீட்டுல புலி மொக்கன்னு தெரிஞ்சு இல்ல, விட்டாங்க. அதாவது இல்ல ஒன்னு சொன்னா சிரிப்ப. கத்திக்கு இப்போ கத்தி படத்துக்கு நிறைய அப்டேட் வரும். அப்ப நான் அந்த அப்டேட்டை பார்த்ததை விட புலி படத்துக்கு வந்த அப்டேட் தான் ரொம்ப பார்த்துருந்தேன். நிறைய அப்டேட் வரும். ஏன் ட்ரைலர் 1 ட்ரைலர் 2லாம் விட்டு, அந்த அதான் ட்ரைலர் டைம்ல 2லாம் விட்டானுங்க. புலி ட்ரெய்லர் தான் இந்தியால மிகப்பெரிய ட்ரெய்லரா இருந்தது தெரியுமா? அப்படித்தாண்டா பண்ணானுங்க. ஆனா இதுல மேட்டர் என்ன தெரியுமா? அப்ப நைட்டு 12 மணிக்கு ட்ரைலர் எங்க சன் மியூசிக்ல போடுறான், கையில போன் இல்ல, புரியுதா? கீழே அங்க வரும் அந்த இது லைன்ல வந்துட்டு தான் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நைட்டு 12 மணிக்கெல்லாம் முடிச்சலாம் பார்த்தேன்டா தெரியுமா? ஸோ புலி படத்தோடைய இதெல்லாம் அதே மாதிரி எஸ் டூ ரெனோவேட் பண்ணிட்டாங்க. இப்ப ரெனோவேட் பண்ணி அந்த தேட்டர்ல உள்ள போறேன். அசையாத மரம் ஒன்று உயிரது கீழே. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல எல்லாம் எக்ஸைட். எனக்கு ரெண்டு பாசிட்டிவ் என்னன்னா, அந்த எரிமலை குழம்புல இருந்து வரும்போது கத்தணும். அதுக்கடுத்து அந்த பாட்டு வேதாளம் நல்லா இருக்கும். இல்லன்னு ப்ரூவ் பாட்டு ஆகுமே ப்ரோ, அந்த சூப்பரான சீன். அதெல்லாம் இல்லடா, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அதெல்லாம் நல்ல சீன்ல சொல்ல முடியாது. அந்த எனக்கு நல்ல எரிமலை சீன் தான். குழம்புல இருந்து இல்லடா, எரிமலை குழம்புல இருந்து வர்றது, அதுக்கப்புறம் பாட்டு, எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும், பாட்டு அவ்வளவுதான். சூப்பர் ப்ரோ. ஆனா படம் பிடிக்கவே இல்லை அந்த டைம்லயே. அதான் அந்த டைம்லயே பிடிக்கல. ஆனா நான் புலி கொஞ்சம் எக்ஸைட் எடுத்துமா பரவாயில்ல நம்பால் கூட. புலியெல்லாம் பெரிய ஐப்புடா. புலிலாம் எவ்வளவு பெரிய ஐப்பு நான் தெரியுமா? எதனால கத்தி கொஞ்சம் படத்துக்கு எக்ஸைட் அப்புறம் வர்ற ஆனா, படம். நம்பால் கூட சுதீப் வில்லனு போடு, நான் நீ வில்லனு நம்ம தான் அப்படின்னு. அது ஆமா, ஸ்டார் கேஸ்டிங் நிறைய பேர் இருப்பாங்க அந்த படத்துல. ஸ்ரீதேவி இது நிறைய பெரிய ஸ்டார் கேஸ்டிங் எனக்கு இருக்கிறது. சுதீப் எனக்கு. ஸ்ருத்திகாசன் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எனக்கு சுதீப் நான் முன்னாடி இந்த சிசிஎல் மேட்ச் தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? தெரியாது. இந்த நான் சென்னை இததான் இந்த விஷால்லாம் ஆடுவான கிரிக்கெட். டிஎஸ்பி செமையான மியூசிக், தளபதியோட வாய்ஸ்ல சரியான சாங் புலியில. ஆனா புலி வந்துட்டு பெருசா வருத்தப்படல. ஏன்னா அதுக்கு அடுத்து தெரிய அப்டேட் டக்கு டக்குன்னு வந்துச்சு. டக்குன்னு. அப்படியே அது அப்படியே அந்த வைப்புக்கு போயிடுச்சு. அலெக்ஸ், புலி ஃபர்ஸ்ட் வெற்றி தியேட்டர்ல பார்த்தேன். அப்படியே இதுல ஒரு நிமிஷம். அப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோடைய அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் இது வந்துட்டு தனியா மார்க் ஒதுக்குறாங்க. நான் படிக்கும் போது அப்பதான் வந்துட்டு 10 மார்க் வந்துட்டு ப்ராஜெக்ட் இது. நீ ஒன்னு ஃபைல்ல வந்துட்டு அந்த போட்டோஸ் இது பண்ணி அதை பத்தின ஒரு டீட்டெயில் எழுதிட்டு வரணும். அப்போ ஃபைல்ல போட்டோஸ்னா நீ அந்த கடையில 5 ரூபா ஸ்டிக்கர் அதெல்லாம் எடுத்து ஒட்ட முடியாது. பிரிண்ட் அவுட் எடுக்கணும்ட்டானுங்க. நான் படிச்ச ஸ்கூல் அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் பக்கத்துல ஒரு கடை இருந்துச்சு. அங்க நெட் சென்டர் இது வந்துட்டு அங்க போய் உட்காந்துருந்தோம். அங்க போயிட்டு தெரி டீச்சர் போட்டு வால்யூம் ஏத்திட்டோம். ஃபுல்லா ஃபுல்லா சதுருது. அங்க போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் அதான் தெரி டீச்சர் அங்க உட்காந்து பார்த்துருந்தோம். அதெல்லாம் நான் ஒரு தெரிய காலம். மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ தியேட்டர். ஏன்னா எங்க மாமாவுக்கு அப்போ உடம்பு சரியில்லைன்னு சரி விடு, மாமா உடம்பு சரியில்லை விடு. தெரியலாம் வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பைரவா போனேன். பைரவால இருந்து கோட் வரும் கண்டினியூஸ் தியேட்டர். நான் கத்தியில இருந்து இது வரையும் எல்லாமே எப்படி எப்படி பஸ் இது மாதிரி தேட்டர் எல்லாமே இது தேட்டர். ஃபர்ஸ்ட் ஷோ மிஸ் ஆயிருக்கு. மெர்சல் வந்துட்டு ஈவினிங் ஷோ.
நான் சர்க்கார் மதிய ஷோ ஃபர்ஸ்ட் டே. ஆனா மெர்சலுக்கு அப்புறம் வந்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. மீதி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கும், ஃபர்ஸ்ட் டே இருக்கும், வேற ஏதாவது ஷோ மாறும். நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து பிகிலு மாஸ்டர் தான். பிகிலுக்கெல்லாம் வேணாம், காலைல தான் எங்க இது அண்ணா தான் தேட்டர் ப்ரோ அலெக்ஸ் 6:30க்கு ஷோ ஆரம்பிக்குது, 3 மணிக்கு எட்டு போயிட்டாங்க அதாவது எங்க அண்ணா என்ன. அலெக்ஸ் ம். லியோக்கு முன்னாடி பயங்கர ஹைப்ல இருந்த படம் வந்து பீஸ்ட். பீஸ்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு பயங்கர ஹைப்ல இருந்த படம் பிகில். கண்டிப்பா பிகில்லாம் மிகப்பெரிய பெரிய இது. ஏன்னா சரியான hype. இது மூணாவது அட்லி மூணாவது காம்பினேஷன் பெரிய 3வது மூணாவது காம்பினேஷன். ஆடியோ லான்ச்ல தளபதியோட ஸ்பீச் பார்த்த உடனே எவ்வளவு பயங்கரமா ஏறுச்சு நம்மளுக்கு ஹைப். ப்ரோ. நான் பிகில் எப்படி ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். என்னன்னா எங்க ஊர்ல அப்சரா தியேட்டர்னு இருக்கும், அதுக்கு பின்னாடி அலங்கார் தியேட்டர் இருக்கும். அங்க இருக்க பசங்க எல்லாம் இங்க வரானுங்க ஒரு சந்து வழியா, போலீஸ் பின்னாடியா அடிச்சுன்னு போறான். ஏன்னா அப்பதான் டைலாக் தோணுச்சு, நம்பால் சொல்றான் பாத்தீங்களா, என் போட்டோ கிழிங்க பேனர் உனக்கு, ஆனா என் ரசி மேல கை வைக்காதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த டைலாக் அப்ப தோணுச்சு. ஆனா அவனை அடிக்க வரானுங்க போலீஸ்காரனுங்க. வெறித்தனம் பாட்டு அப்ப பயங்கரமான வைப் மெட்டீரியல். டே நான் இல்லடா, நான் சொல்லியிருப்பேனே வாழ்க்கையிலேயே. இப்போ தேட்டரில் சீட்டு மேலே ஏஞ்சி நிற்கிறது வந்துட்டு நான் ஒரு மாதிரி பார்ப்பேன். ஏன்னா ஏஞ்சி நிற்கக்கூடாது தேட்டரில், சீட்டு மேலே யாரும் ஏஞ்சி நிற்கக்கூடாது, அது ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும், புரியுதா? ஆனால் அரவிந்த் தேட்டரு ஃபுல்லாக தான் இது வந்துட்டு எல்லாம் மேலே மேலே எல்லாம் டான்ஸ் ஆடுனுங்கிறானுங்க, முன்னாடி எல்லாம் போயிட்டானுங்க. எனக்கு விஜயோடைய ஃபேஸ் கூட தெரில, சீட்டில் உட்காந்துக்கிறோம். நான் ஏஞ்சி நின்று பார்க்குறேன், அப்போயே தெரியும் இது சரிப்பட்டு வராதுன்னு சீட்டு மேலே இருந்துச்சிட்டேன். சீட்டு மேல ஏறினதான் வெறித்தனம் வெகுலு. இதுல எல்லாரும் கத்தினுறாங்க அங்க. ஆமா அழுக்காரு போனா வெறித்தன வைபா இருந்தது. ஆமா அதேதான் எனக்கும். இன்னொன்னு அந்த ஃபர்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க வருவாங்களா பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் சீன் அது தியேட்டர்ல எனக்கு சுத்தமா கேட்கல. வெறித்தனம்ல தான் எனக்கு கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சு சவுண்டு. பிகில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கத்தியோட ராயப்பன் கேரக்டர் இறங்கும் பாரு, அந்த சீனுக்கெல்லாம் செதற விட்டாங்க தியேட்டரிய. தியேட்டருக்குள்ள பட்டாசு வெடிச்சானுங்க. அது ப்ரோ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சீன் பிகில் சவுண்டே கேட்கலன்னு, அது அப்படியே ராயப்பன் சீன் ஆப்போசிட், பின் டிராப் சைலன்ஸ் எல்லாம் ராயப்பன் சாவர சீன். ராயப்பன் ஆமா அலெக்ஸ் கேக்குதா? விக்னேஷ் ப்ரோ, நீங்க ஏன் ப்ரோ மாறு வேஷம் எல்லாம் போட்டு வரீங்க? கேக்குதா அலெக்ஸ்? இல்ல சீட் நிக்க கூடாது நீங்க கேட்கல. இல்ல சீட்ல நிக்க கூடாதுன்னு வர சொன்னீங்க. ஆமா நிக்க கூடாது. இல்ல நாளைக்கே உனக்கு ஏதாவது கட்சியில சீட்டு கொடுத்தாங்கன்னா நிக்க மாட்டியா? இல்ல சொல்லுவேன் தெரியுமா, தான் மண்டை சூடே வேணாம் பேசாதீங்க. அலெக்ஸ் என்ன அலெக்ஸ், விக்னேஷ் ப்ரோ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. மாஸ்டர் கூட எப்படி தான் ப்ரோ 4 மணிக்கு மாஸ்டர்ல அப்படியே தான். ஆனா மாஸ்டர் வந்து உண்மையில டிக்கெட் டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருந்தது. ஏன்னா 50% இல்லடா, முதல்ல உங்களுக்கு 4 மணின்றது ஸ்பெஷல் ஷோ தான் அப்ப பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு உனக்கு எல்லா தேட்டர்லயும் 4 மணி கிடையாது. ஆனா எல்லா தேட்டர்லயும் காலைல 7 மணி இருக்கும், 7 மணியும் அது 8 மணி ஷோ இருக்கும். அதுதான் அப்படியே நான் போன தேட்டர்ல 50% ஆக்குமெண்ட்ஸ்னால 4 மணி 7 மணி அது நிறைய ஷோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு தான் சொன்னான். இல்ல விடிய கூட ஷோ ஓட்டிக்கிட்டான், ஆனா 50%. இதுல ஹைலைட் என்னன்னா, சென்னையில இருக்கிற மெயின் தேட்டர் எல்லாருமே வந்துட்டு சில பேர்லாம் வந்துட்டு ஃபுல் கண்டிப்பா எல்லாமே 50% தான் போயிட்டு இருந்தது. ஒரு சில தேட்டர் மட்டும்தான் ஃபைன் கட்டினானுங்க, காசி தேட்டரு, ரோனி தேட்டரு 100%. ஏன்னா வேற வழி இல்லை, ஃபேன்ஸ் எப்படி 50% அலோவ் பண்ணி இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபைன் கட்டினானுங்க. ஏதோ 5,000 ஃபைன் ஏதோ சொன்னானுங்க, 10,000 கிட்ட. மாஸ்டர் எப்படி இருந்தா எனக்கு காமெடி வந்துச்சு ப்ரோ. வெளியே கத்துவோம் பாத்தீங்களா, அந்த உள்ள போறதுக்கு முன்னாடியே நானும் கத்தி இந்த தளபதினு, பக்கத்துல போலீஸ்காரன் நிக்கிறான் எனக்கா. இல்ல நாங்க கில்லி ரிலீஸ் போகும்போது போலீஸ் எங்க கூட சேர்ந்து வெயிட் பண்ணியிருந்தாரு. அதுதான் சொல்ல வரேன், எனக்கு பயம் வந்துச்சு. ஆனா அந்த நல்ல மனுஷன் பா, உள்ள போய் கத்திக்கோப்பா, நீங்க கத்தாதப்பா. நம்ம எதுக்கடா போய் பண்ண முதல்ல, அதெல்லாம் ஜாலியா தான் கோளாறு கொடுக்க கூடாது. அதான், ஆனா கோளாறு கொடுக்க கூடாது போலீஸ் கிட்ட இருந்து. மாஸ்டர் அகல பழைய தியேட்டர்ல பார்த்தேன் தெரியுமா, இங்க ஆல்பர்ட்ல பார்த்தேன். ஆல்பர்ட்டா? நான் ஏஜஸ்ல. ஆனா அலெக்ஸ் படம் 3 மணி நேரம் இல்ல, என்னால சத்தியமா ஆல்பர்ட் தியேட்டர்ல கட்ட சீட்ல உட்காரவே முடியல தெரியுமா, பால்கனில புக் பண்ணிருந்தேன். நான் கோட் தான் ப்ரோ குமாரன்ல பாத்துட்டேன், அது எனக்கு பெருசா சாட்டிஸ்ஃபை ஆகலாம் தியேட்டரு.
ஏன் குமரன் நல்லா இல்லையா? எனக்கு இல்ல கோட் நான் பார்த்தப்போ, ஏன்னா சவுண்ட் அந்த அளவுக்கு பெருசா இல்ல ப்ரோ குமரன்ல. மடிப்பாக்கம் குமரன் தானே, அங்கதான் பார்த்தேன். அதேதான். ஏன்னா சவுண்ட் அலெக்ஸ், அந்த அளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவா இல்ல. மடிப்பாக்கம் குமரன்ல ஒரு பயங்கரமான ஒரு வேலை பார்த்தானுங்க தெரியுமா? லியோ ரிலீஸ் அப்ப முன்னாள் பிரீமியர் ஷோன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வித்துட்டானுங்க. அந்த டிக்கெட் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனா அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஷோ கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில 9 மணி ஷோக்கு அதை மாத்தி கொடுத்துட்டானுங்க. நம்ம மேக்சிமம் வேலூர்ல விஷ்ணுல தான் நம்ம பார்ப்போம் ப்ரோ. வேலூர் விஷ்ணு தான். வேலூர் விஷ்ணு, பிகில் அப்சரா, மாஸ்டர் கேலக்ஸி. அலெக்ஸ், வரதராஜால பாத்திருக்கியா? வரதராஜனா? இல்ல இப்ப செம்மையா அப்டேட் பண்ணிருக்கானுங்க. அது ரெனோவேட்டரா அப்டேட்ன்றான் பாரு. அப்டேட் பண்ணிருக்காங்கயா, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் பண்ணிருக்காங்க. உள்ள ஸ்பீக்கர் எல்லாம் அப்டேட் அது பேர் பண்ணிருக்காங்க நல்லா. அததான்டா ரெனோவேட்னு வாங்கடா. ஸ்கிரீனை தோய்ச்சிட்டு மறுபடியும் புதுசா ஏற்றிட்டாங்களா? விக்னேஷ் ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க இன்னுமா கப்பலுக்கு போகாம இருக்கீங்க? நான் திருவாதான் சொல்றேன், அதான் சுனாமி வராதா, அச்சின் போக கூடாதா. ஆனா விக்னேஷ் ப்ரோ, உங்களுக்கு ஏமா சத்தியமா வந்தேன். நீங்க ஒரு நாள் பெரிய வேலையாவது ஒன்று பார்த்து விட்டு போறான் பாரு. இல்ல ப்ரோ, ஏதாவது நல்லவன் மாதிரி தான் பேசுவான். திடீர்னு சரக்குன்னு பின்னாடி இறக்கி விட்டுருவான் அவர். இல்ல ஆதி கேரக்டர் எனக்கு ஆல்ரெடி தெரியும். இல்ல ஆதி யோசிச்சு பாரு. நீங்க ஒரு நாள் அரசியல் ஸ்பெஷல் ஏதோ ஒன்று பேசுகிறாரு. அவங்க எவனா ஹோஸ்ட் பானத்துக்கு திடீர்னு மைக் எடுத்துன்னு போயிட்டு இல்ல அரசியல் ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் நாகரீகமா தான் நடந்துப்பேன். இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வேணா ஏதாவது பண்ணலாம். இல்ல திட்டுறதே டீசெண்டா போய் திட்டுவான் விக்னேஷ் ப்ரோ, புரியுதா? ஸ்பீக்கர் பண்ண ஆமா, ஏன்னா இல்ல ப்ரோ, இன்ஃபுளுசர்னு போட்டுக்கிறான்ல, பெரிய ஆள் போல. 600 பேர் வச்சு அது எப்படா நீங்க 5 வருஷமா 600 பேர் மெயின்டைன் பண்ற? அதெல்லாம் ஒரு தனி கலை விக்னேஷ் ப்ரோ. அது ஒண்ணும் இல்ல, ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த ஒரு 10 நாள்ல வந்து திருப்பி குறைஞ்சிருவாங்க. 700 போச்சு இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அப்புறம் திருப்பி 650 வந்துருச்சு. தெரியலடா. அதுதான் எனக்கும் தெரியல. என்ன இங்க போட்டிருக்க ஆர்சிபி போட்டிருக்க, தளபதி போட்டிருக்க, யாரோ ஒரு தாத்தா ஒருத்தர் விஜய் மல்லையா போட்டிருக்க, கோலி போட்டிருக்க. விஜய் மல்லையா நான் ஏன் போடுறேன்? போட்டிருக்கேன் விஜய் மல்லையா. ஓ, ரீபோஸ்டா? அது வேறங்க. அது வந்து கிரிக்கெட் மேட்ரு. இல்ல ஆர்டின்னு அங்கிரி சரி ஓகே. கோலி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா 12 மணிக்கு? ஆமா. என்ன சொல்ற? ஊருக்குள்ள கிருத்தி செட்டிக்கே தான் 3 ஃபேன்ஸ் தான் பேசிக்கிறாங்க. என்னது 3 படம் பெண்டிங் இருக்கு. விக்னேஷ் ப்ரோ, இப்ப பிரதீப் ரங்கநாதன் படம் எல்ஐக்கு காலி ஆச்சுன்னா கீர்த்தி செட்டி கணக்குல தான் எழுதுவோம். அது எப்படா கீர்த்தி செட்டி காம்பினேஷன் சேர்ந்ததுனாலதான் காலி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஊருக்குள்ள அப்படிதான் பேசிப்பாங்க. உஷாரா இருந்துக்குவாங்க. இல்ல ஏன்டா அது விக்னேஷன் தலைமையில கட்டலாம் ஒரு நாள்ல. அவன் தலையில கட்டுறது இல்லடா, படம் நல்லா இருக்கும். இல்ல உண்மைதான், எப்படிங்க நல்லா இருக்கும்ன்றீங்க? இல்லன்னா நம்ம நயன்தாரா மேல கட்டிடலாம். ஒரு படம் இல்ல அந்த படத்துல விக்னேஷ் ப்ரோ என்னன்னா, ஏண்டா இல்ல ரெக்கார்ட திறந்து பார்க்காம தூக்கி வச்சா என்னடா இது? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் அவனாச்சும் கொஞ்சம் படத்தை தேத்தி கொண்டு வருவான். கொஞ்சம் பாசிட்டிவா நினைங்களேன். ஓகே ஓகே விக்னேஷ் ப்ரோ, வாரியர் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ? டேய் வா வாத்தியார்னது. வா வாத்தியார். நலன் குமாரசாமி அது படம் எல்லாம் பார்த்த இல்லையா? இது காதலும் கடந்து பார்த்தேன் இல்லையா? அதான் காதலும் கடந்து போகும். அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒண்ணு, செம்ம படம் பாரு. இல்ல போவே போதும். ஆனா அந்த மாதிரி வருமானு கேட்டாட்டு விட்டுதான்.
அது இன்னொரு படம் ஒண்ணு இருக்குடா, சூதுக்க ஒரு நிமிஷம் ப்ரோ, இது இல்ல இது வரைக்கும் விட்டத வரைக்கும் பார்த்தா நல்லா இல்ல. என்ன பாப்போம். என்னது விட்டது வரைக்கும் அப்டேட்டா? ஆனா இந்த பாட்டு ஆனா அதுக்கப்புறம் இந்த அலெக்ஸ் நம்ம இல்ல அந்த கார்த்திய பிரச்சனை, மட்டும் அதுல குறைச்சி பிரச்சனை எடை என்ன போடவே தெரியுமா? கூடாது. அவன் போலீஸ் கேட்டா போட்ட எல்லா இல்ல படமும் இல்ல இட்டு. இல்ல அதுல என்ன தெரியுமா பிரச்சனையே? கார்த்தி தான். ஓகேவா? அவங்க அவங்க என்ன அண்ணி மாதிரி விக்னேஷ் ப்ரோ, இல்ல அவங்க அண்ணி மாதிரி 50 ரூபா கொடுத்தா 500 ரூபாய்க்கு நடிப்பான். அப்படி கிடையாது ப்ரோ. அவரு காக்கி சட்டை போட்டாலே அந்த படம் இட்டு. இதே எனக்கு மாதிரி நண்பன் நயன்தாரா திரும்ப சொன்னாங்க, பார்க்கணும் போல இருக்கு. பீர் பாட்டில தூணு நயன்தாரா படம் இட்டு, கட்சியில அந்த ஜீவா கூட சேர்ந்து ஒரு படம் இருந்துச்சு, அது அட்ட ஃபிளாப். எதுங்க அந்த இது திருநாள் தானே? அதேதான் திருநாள். அந்த எல்லா ஊரும் சொந்தம் தான் வருமே, அதுல பீர் பாட்டில தூக்கி ஒரு சீன் இருந்துச்சு. அவதான் சொன்னாங்க நயன்தாரா பீர் பாட்டில தூக்குனா இட்டு தாண்டா அப்படின்னு. கட்சியில டிசாஸ்டர். பாட்டில தூணா இட்டா? ஆமா, ஏமா இதெல்லாம் அப்போ ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சு, இன்னது டிவில ராஜாராணி போட்டாங்க படத்துல ப்ரோ. இது என்ன சொல்லிருந்தாங்க என்ன விக்னேஷ் ப்ரோ, ஒரு கேமியோ போட்டுருவோமா நம்ம எல்ஐகேல? சொல்லுங்க விக்னேஷ் கிட்ட சொல்லி. ஏய் ஆல்ரெடி இருக்காங்க, அவங்க தான் அக்கா கேரக்டர். என்னது நயன்தாரா தான் அக்கா கேரக்டரா? ஆமா ஆமா சொன்னாங்க. அந்த படத்துல ரோபோ வேற வருது, ஆர்டிபிஷியல். என்னமோ பண்ணுங்க, ரோபோ வருது இது வருதுன்னு ஏதாவது கிரிஞ்சு பண்ற போறாங்க. இல்ல இல்ல அந்த அளவுக்குலாம் நடக்காது. சரி விடுங்க சரி ப்ரோ, அலைஸ் கீர்த்தி ப்ரோ, செட்டி எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. எல்ஐகே நல்லா இருக்குமா இல்ல டியூட் நல்லா இருக்குமா இதெல்லாம் தான் டவுட், எல்லைக்கே தான்டா. ப்ரோ? விக்னேஷ் ப்ரோ, டியூடு டைரக்டர் யாரு? டியூடு புது இது புது டைரக்டரா, மமிதா பைஜி ஹீரோயின், மைத்தி மூவி மேக்கர்ஸ், என்ன கேட்டா இல்ல தீபாவளி இந்த ரிலீஸ். எல்லைக்கே காம்பினே இல்ல எல்லைக்கே காம்பினேஷனுக்கு டியூடே நல்லா இருக்கும் தான் தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. இல்ல நீங்க எப்பயுமே ஒரு படத்தை வச்சு நீங்க முன்னாடியே நீங்க முடிவு பண்ணிடுறீங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி கூட தான் நினைச்சீங்க இது என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ப்ரோ ப்ரோ முதல்ல அதை விக்னேஷன் பத்தி நினைக்கவே இல்லையே ப்ரோ அந்த எல்லாருமே படத்தை. தெரியும் ப்ரோ. விக்னேஷன் பத்தி எல்லாருக்குமே தெரியும், அவர் மனு மட்டன்னு. இல்லடா ஒரு மழுமட்டி கூட நல்லா எடுக்கலாம்ல. இதே செல்வ சிவா தான் பாத்தீங்கன்னா விஸ்வாசம் எல்லாம் எடுத்தாப்புல நல்லா ஓடிச்சு. அதே சிறுத்தெல்லாம் ஒரு தான் எடுத்தாப்புல ஓடிச்சு. தெரியல அது. பாசிட்டிவ் விக்னேஷ் நினைக்கலாம்ல. சிவன் எடுத்து ஓடின படம்னா அது இது மட்டும் தானே, நானும் ஒரு நாடோடிதான் ஓடிதான், மட்டும் தானே. நானும் ஒரு ஓடிதான். அந்த மாதிரி பாசிட்டிவா நினைக்கலாம்ல. அது ஒண்ணு மட்டும் தானே இருக்கு. ம். காத்து இல்ல வாக்குல ரெண்டு காதுல காத்து எல்லாம் வாக்குல சரி எக்ஸ்பெக்டேஷன் அதுவும் விக்னேஷ் இருந்தாங்க. ப்ரோ, நல்லாதான் இருக்கும். இல்ல இல்ல அதுவும் மிக்சர் ரிவ்யூ தான், அதுவும் ஓரளவுக்கு ஏன் ப்ரோ? ஓகேவா தான் இருந்துச்சு. இது காத்து வாக்குல நாடோடிதான் மிக்சட் ரிவ்யூவா? இல்ல இல்ல காத்து வாக்கல. காத்து வாக்குல ப்ரோ ரெண்டு ஆனா காது. காத்து வாக்குல ரெண்டு காதெல்லாம் கேவலமான படம் ப்ரோ, அதெல்லாம் மிக்சட் ரிவ்யூ. ஏன்னா தூங்கிட்டேன் நானு. ஆனா அந்த படம் நல்லா பார்த்து சமந்தாக்காக தான். இல்ல இன்னைக்கும் கத்திகா ஃபேன்ஸ் கிளப் தனியா இருக்குல்ல. ஆனா எல்லைக்கு எப்படி வருது? அனிருத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அந்த படத்துல. அப்படியா? எவ்வளவு ஷேர் தீமோ வாங்கினா? தீமோ தீமோ அதான ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ, இந்த பீமா பாட்டு வந்ததுல நிறைய பேர் டிராகன் படத்துல தேடிக்கிட்டு இருந்தானுங்களா ஆமா அந்த ஆமா பாட்டை. அது ஆமா. ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன், மச்சான் டிராகன் படம் பாத்தியாடா, எது இந்த தீமா தீமா பாட்டு அந்த படம் தானே அப்படின்றானுங்க மீம்ல போச்சு. எல்லாம் எல்லாம் சைலண்டா இருக்கீங்க. அலெக்ஸ், இந்த வருஷம் இந்த தமிழ் சினிமால 3 படம் தான் ஹிட்டாம. மூணா? ஃபைனல் ஷெடியூல சிங்கப்பூர்ல முடிஞ்சுச்சு. அதெல்லாம் நல்லா தான் வந்திருக்குன்னு தான் சொன்னாங்க. இது இந்த 11 படம் நல்லா இருக்கா? எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க. இல்லாம வந்துச்சு அப்படி படம். 11 ஒரு படம் ப்ரோ. ரேட்டிங்கும் பாத்தீங்கன்னா நல்லா தான் வாங்கியிருக்கு. இது வரல யாருமே அதை குறையே சொல்லல. இந்த படத்தோட ஹீரோ யாரு தெரியுமா ப்ரோ? விக்னேஷ் ப்ரோ, பட்டாஸ் படத்துல வில்லனா வருவானே அவன் தான் ஹீரோ அதுக்கு. படத்துல யாரு இருந்தா? பட்டாஸ் படத்துல ஒருத்தன் வில்லனா வருவான்ல, அவன் தான் அதுக்கு ஹீரோ. ஹிந்தி காரனா?
நவீன் சோப்ராவா? நவீன் சோப்ரா. ப்ரோ என்னது? நைட்டு கனவுல ஆனாடியம்ஸ் வந்துச்சு ப்ரோ. வந்துச்சா? சத்தியமா வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன நாக் நாக் இன்னைக்கும் படமா? இல்ல அதாவது அதெல்லாம் இல்லடா. அது கூட ஒண்ணு இருக்கும் டைப் இது வேற. ஆனா விக்னேஷ் ப்ரோ அது நம்ம எதை அதிகமா நினைச்சிட்டு தூங்குறோமோ அதுதான் வரும் bro. அப்படியா? நீங்க ஏன் கிருத்தி ஷெட்டி அதான் கிருத்தி ஷெட்டி அதிகமா நினைச்சிட்டு அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் தினமும் டிஸ்டர்ப் பண்ண. தினமும் நினைச்சிட்டு தூங்குறோம். எனக்கு சமந்தா கனவுல வந்திருக்காங்க ப்ரோ. இல்ல இல்லடா இந்த பாபா பதில் சொல்லுவான் தெரியுமா? நானும் தினம் இல்ல பாபா பதில் சொல்லுவான் தெரியுமா? தினந்தோறும் குடிக்கிறேன் பல் விளக்குறேன் என் கடவுள் வர மாட்டாருன்ற மாதிரி விக்னேஷ் ப்ரோ தான். நானும் டெய்லியும் கிருத்தி செட்டி நினைச்சு தவிர கனவு வர மாட்டேன். இல்ல அவன் சமந்தா யார் சொன்னது? இருக்காரு. பிரணவ் அவங்க ஒருத்தவங்க கனவா போயிட்டு வர்றதுக்குள்ள பொழுதே அலெக்ஸ் அவரு ஏன் கனவு காணணும்? அவரு பொண்ணுக்கு போயிட்டு அவர் ஏன் கனவு காணணும்? என்ன ப்ரோ உங்க பொண்ணு மாதிரி தானே கீர்த்தி. இவனை என்னடா பண்ணலாம் இவன்? ப்ரோ ஒண்ணும் இல்ல அவன் வீட்டு அட்ரஸ் கேட்டீங்க. ஒண்ணும் இல்ல ஸ்டேஷன்ல ஒரு நிமிஷம்டா. டேய் இவங்க ஏதோ ஃபாலோ இல்லடா கீழே போட்டு விடுவாங்க. சரி ஆதி ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்க? எப்படா நிம்மதியா திட்டுங்க சோறு தின்ன முடியுது? இல்லடா எப்படா நிம்மதியா சோறு தின்ன முடியுது இந்த மாதிரிலாம்? உன்னால ஆனா இன்ஃபுளுசர் இல்ல எங்கேயாவது வாய் விட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார போறேன் எனக்கு நல்லா தெரிஞ்சு. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஸ்வரம் இல்ல ஒரு நிமிஷம் விக்னேஸ்வரம் இந்த வடிவேலு போலீஸ்காரன் பைக்ல லிஃப்ட் கட்டி ஏறிட்டு போலீஸ்காரன் திட்டுவோம் பாரு பத்தியா? அதான் அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் பண்ண போறேன். இங்க விக்னேஷ் ப்ரோ கிருத்தி ஷெட்டி ஃபேனு, நான் சமந்தா ஃபேனு, இன்ஃப்ளூயன்சர் ப்ரோ யாருன்னு தெரியல, அலெக்ஸ் ப்ரோ பூஜா ஹெக்டே ஃபேனு. ஆனாடிஎம்எஸ் அலெக்ஸ் வந்து மாளவிகா மோகன் ஃபேனு. அவனை போயிட்டு பூஜா ஹெக்டே ஃபேன். அது முன்னாடிடா இப்பெல்லாம் ஆனாடிஎம்எஸ் தான். இல்ல இப்போ பூஜா ஹெக்டேன்னு சொல்லுவாரு. இப்போ பூஜாலாம் இல்ல அழகாதான் இருக்கு. ஒண்ணு பூஜா ஹெக்டே இல்ல மீனாட்சி சௌதரி. சார் இனிமே கனவு பெருசா காணணும் சார். இப்ப விக்னேஸ்வர கிருத்தி ஷெட்டி காண்றாரு. நான் வந்துட்டு ஆனாடிஎம்எஸ் காணக்கூடாது. அவருக்கும் இல்ல அவருக்கும் இல்ல அவருக்கும் வயசு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எனக்கும் தான். எனக்கு 24 அவளுக்கு 34 37 தெரியல. எனக்கு சமந்தா தான். யாரு நம்ம சமந்தா ஃபேனு இல்ல இதுல விக்னேஷ் ப்ரோக்கு 30 13 தப்போம். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு 23. பிரணவ் சமந்தா ஃபேன். ஆமா ஆமா சமந்தா தான். தெரியல நம்ம சமந்தா தான் ப்ரோ. தெரியலையா? என்ன தெரியல? எனக்கு அஞ்சாவன்ல ரொம்ப பிடிக்கும். தெரிய போடும் ப்ரோ. இல்ல அவனாவது தெரியல ஆக்டிங் கியூட்னஸ் சொன்னா. அஞ்சான்னா நீ காஜின்னு அர்த்தம். இல்ல எனக்கு தெரியல எந்த சீன்மா அந்த வளகா ஃபங்க்ஷன்ல ஒரு சாரி வரும் அந்த சீன்ல இருந்து ரொம்ப பிடிச்சது. தெரியல கியூட்டா இருப்பா நடிச்சிருப்பா. கத்திலேயே அவளை உப்பு சம்ம மாதிரி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. தெரியல அந்த ஒரு டயலாக் சொல்லுமா நான் அழகா இருக்குண்ணா அந்த டயலாக் சூப்பரா இருக்கும் ப்ரோ. அதுல இருந்து பிடிக்கும் சமந்தா. விக்னேஷ் ப்ரோ ஒரு கேள்வி. லக்கி பாஸ்கர் படத்துல வர மாதிரி அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓ அந்த இது பண்ணுவானே அந்த ஸ்கேம் பேங்க் காசு எடுத்து பார்த்தேன்னா வெளில கஸ்டம்ஸ் போர்ட்ல இருப்பாரு. ஆனா நம்ம விக்னேஷ் ப்ரோ எடுத்து காசு கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த ராம்கி வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாருல, காசை எடுத்துட்டு ஓடிட்டு இருப்பாரு. விக்னேஷ் ப்ரோ பண்ணிருந்தா. டேய் இல்லைங்களா அந்த மாதிரி காசு எடுக்கிறதே தான் பேங்க்ல இருந்து. இல்ல ப்ரோ நீ அவனுக்கே வந்துட்டு அவன் ஃப்ராடுகாரன் இல்ல. அவன் சிச்சுவேஷன்ல அப்படி பண்ணிடுறான் புரியுதா? ஆனா முடியும் போது அவன் அதான் எப்படி முடிக்கிறான்ற மாதிரி அந்த 100 கோடி வந்துட்டு ஸ்கேம் பண்ண. இல்ல நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது படத்தோட கான்செப்டே தப்புதான். தப்புதான் ப்ரோ. ஆனா அதுக்கு ஒரு ரீசன் காட்டுறான்ல. அந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்டேன். அதுதான் நான் தப்பு பண்ண மாட்டேன். ஏடா வாய்ப்பு இருக்குன்ற 4 பேர் ஒண்ணும் இல்ல வாட்ஸ்அப் கால்ல கேளுங்க.
ப்ரோ இன்னைக்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்டிங் பயங்கரமா வந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல ஏத்திட்டு இல்ல இருக்கோம். இல்ல அன்னைக்கு டைம்ல எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் இல்ல ஏத்துறாங்க. இல்ல இன்னைக்கு பெர்மிஷன் இல்லாத எடுக்கிறது தப்பு. இங்கிலீஷ் ப்ரோ அநியாயத்துக்கு நியாயமா இருக்காரு. சரி டேய், முடிச்சுக்கலாம். கேக்குதா? அப்புறம் இவ்வளவு இல்ல இல்ல கேக்குதா மூச்சுமா கேக்குதா? வச்சுக்கிறீங்க. அதாவது ஆதிய பக் இல்ல இல்ல இருக்கு, அதாவது ஆதி அதனால விக்னேஷ் ப்ரோ சிக்கன் சாப்பிட ஆதி போறேன். ஆதி கேக்குதா? அங்க இருக்க அதுல அவன் என்னடா பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா கேஷியரா இருப்பானா, அவனோட வேலை என்ன தெரியுமா, அந்த பணத்தை பாதி எடுத்து அக்கௌண்ட்டை பாக்குது. ஓகேவா? அந்த பணத்தை அதாவது எப்படி சொல்றது, அத்தாரிட்டி இல்லாம அவன் வெளியே எடுத்துட்டு போக கூடாது. அதே ஒரு தப்பான படம் தான் என்ன பொறுத்தல. அலெக்சிக்கா ஸ்பேஸ் க்ளோஸ் ஆக போகிறது. தில்வாலே புச்சுக்கி நீச்சா. முடிச்சுக்கலாம் ப்ரோ. ரீகனெக்ட் பண்ணிட்டுதா என்ன ஏதாவது சொல்லணுமா? நாளைக்கு பார்ப்போம். பாய் ப்ரோ.